இப்போ பாருங்கள், இந்த வரகு, தினை, சாமை, குதிரைவாளி போட்டு அரைச்ச மாவு வந்து கொஞ்சம் இப்படி தான் மக்களாக தான் இருக்கும். ஏன்னா தினை அரிசி வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா தினை அரிசி போடாமல் கூட அரைச்சிக்கிட்டு தினை அரிசியை வந்து பாயாசத்துக்கு, பொங்கலுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அடை இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். கடலப்பருப்பு வடை சுடும்போது கூட கொஞ்சம் போட்டு அரைச்சி சுட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பரவாயில்லைன்னா இந்த மாதிரியும் போட்டு அரைச்சிக்கோங்க 4 அரிசியும். இப்போ இந்த மாவெல்லாம் ஆட்டியாச்சு. இது ஃபுல்லாக கரைச்சி வச்சுட்டு நாளைக்கு இட்லி சுட்டு காட்டுறேன் எப்படி வரும்ன்ட்டு. உளுத்த மாவை பாருங்கள், நல்லா இப்படி புசு புசுன்னு ஆட்டணும். மொத்தமாக கலந்து கரைச்சி வச்சா எப்படி இருக்கும்னு காட்டுறேன் இருங்க. பாருங்கள், மாவு கரைக்கும் போதே மாவு நல்லா புசு புசுன்னு இருக்குது. அரிசி மாவு எல்லாம் சேர்த்து கரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் புசு புசுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இட்லியும் நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உரல் கழுவின தண்ணியை, கிரைண்டர் கழுவின தண்ணியை இது மேலே ஊற்றி வச்சிடணும். ஊற்றிட்டு இதுதான் நாளைக்கு புளிக்க வைக்க போகிற மாவு. இது வந்து அப்புறம்தான் எடுப்பேன். இப்படி நீங்கள் இந்த மாவு ஆட்டினோடனே புளிக்காமல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் பொறுத்து கூட நீங்கள் எப்போ தேவையோ அப்போ எடுத்து புளிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் மாவு. அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறக்காமல் மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படியே ஆட்டின உடனே எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாவு புளிக்காமல் இருக்கும். நீங்கள் எப்பப்போ தேவையோ அன்றைக்கி முதல் நாள் நைட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இட்லி சுட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் வரும், லாங் லைஃப். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.